Hi guys, welcome to Sweet Chili Samil. இன்னைக்கு எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான மீன் குழம்பும் இப்போ ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கிற மீன் வறுவல் வந்து பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா எங்க அம்மா ஸ்டைல் மீன் குழம்பு தானே அப்படின்னு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. கண்டிப்பா இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து வேற வேற வித்தியாசமா பண்றாங்க. இது வந்து எங்க ஊர் ஸ்டைல் மீன் குழம்பு கண்டிப்பா உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நல்ல யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம வீடியோலாம் இருக்குது. நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ நீங்கள் வந்து வீடியோ போய் பார்க்கலாம். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள். இப்போ மீன் குழம்பு பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம புளியை ஊற வச்சிடலாம். ஏன்னா இது ஊறத்துக்கு தான் கொஞ்சம் டைம் ஆகும். இது பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் லெமன் சைஸ் அளவுக்கு புளி நம்ம எடுத்து வச்சு ஊற வச்சிடலாம். இது அப்படியே தனியாக இருக்கட்டும். இப்போ நம்ம மீன் வறுவலுக்கு மசாலா வந்து அரைச்சிடலாம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற மீன் பார்த்தீங்க அப்படின்னா கட்லா மீன். இது மீன் வறுவலுக்கும் சரி மீன் குழம்புக்கும் சரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக மீன் குழம்புக்கு மீன் வறுவலுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வந்து நம்ம வந்து வெங்காயம் பூண்டுலாம் உரிச்சு வச்சுருக்கோம். இது நான் போட அளவுலாம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டாக மீன் வறுவலுக்கு நம்ம மசாலா அரைச்சிடலாம். அதுக்கு கொஞ்சம் நீல வாக்கில் இஞ்சி எடுத்துக்கலாம். அது பொடியாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 6 பல் அளவுக்கு தோலோடு இருக்கிற பூண்டு சேர்த்துக்கோங்க. ஏன்னா இது மீன் வறுவலுக்கு கொஞ்சம் வாசனையாக இருக்கும். இப்போ தோல் உரிச்ச பூண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 15 பல் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 15 சின்ன வெங்காயம், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு, அப்புறம் தேவைக்கேற்ற மாதிரி மிளகாத்தூள். நான் பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இந்த மசாலா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸஸாக தான் இருக்கும். மீந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஃப்ரீசரில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க. மறுபடியும் நீங்கள் செய்யும்போது இந்த மசாலா வந்து யூஸ் ஆகும். இப்போ ஒரு 1/2 எலுமிச்சம்பழம் வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ அதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்துட்டு இது நல்லா வந்து பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஓரளவுக்கு 70% நல்லா அரைஞ்சதுக்கப்புறம் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம தனியாக சேர்த்துக்கலாம். நீங்கள் முழு தனியாக சேர்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே சேர்த்துக்கலாம். நான் பவுடராக சேர்க்கறதுனால இந்த ஸ்டேஜில் வந்து சேர்க்குறேன். மறுபடியும் இதை நல்லா அரைச்சிட்டு தேவையான மசாலா மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். மீதி வந்து நான் ஃப்ரீசரில் வந்து ஸ்டோர் பண்ணிடுவேன். இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு மட்டும் சேர்த்துக்கலாம். அப்படி உங்ககிட்ட கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லை அப்படின்னா அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கிறிஸ்பிக்காக தான், வேறு எதுக்காகவும் இல்லை. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மீனில் இப்போ அப்ளை பண்ணிட வேண்டியது தான். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காரம் பத்தலை, உங்களுக்கு கலர் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. காரம் பத்தலை அப்படின்னா கொஞ்சம் வந்து காரத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்களோட விருப்பம் தான். ஏன்னா காரம் வந்துட்டு உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். இப்போ எல்லா மீன்லையும் நம்ம அப்ளை பண்ணிவிட்டு இது ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே வரட்டும். நம்ம மீன் குழம்பு வச்சு முடிக்கிறதுக்கு இது நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இது இப்போ அப்படியே ஊறிக்கிட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம மீன் குழம்பு பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். மீன் குழம்புக்கு பார்த்தீங்கன்னா 20 பல்லு பூண்டும் 25 சின்ன வெங்காயமும் ஃபஸ்ட்டு வந்து போட்டு கொஞ்சம் லைட்டாக வந்து செதைச்சி எடுத்துக்கலாம். அதாவது ஒரு பல்ஸ் மட்டும் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து நம்மளுக்கு மீன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், கொஞ்சம் திக்காக இருக்கும். ரொம்பவும் வந்து பேஸ்ட் பண்ணிடாமல் இந்த அளவுக்கு திரியாக இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு பவுலில் நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்க புளி தண்ணி வந்து நம்ம கரைச்சி இதை வடிகட்டி நம்ம ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து மீன் குழம்பு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி வந்து தேவைப்படும். இந்த மீன் குழம்பு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து மீன் குழம்பு தேவைப்படுமோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி வந்து நம்மளே கரைச்சி ஊற்றிக்கலாம். புளி வந்து 2-3 வாட்டி கூட கரைச்சி நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா நல்லா பழுத்த தக்காளி 2 மீடியம் சைஸ் தக்காளி போட்டுட்டு கூடவே அதில் தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். கூடவே இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு வைக்கும்போது நல்லா திக்காக இருக்கும். அதுக்கு சீக்ரெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி கரைக்கும் போதே வந்து கொஞ்சம் வந்து திக்காக வந்து நம்ம கரைச்சிக்கணும். நம்மளுக்கு திக்காக இருந்துச்சு அப்படின்னா தான் குழம்பு கொஞ்சம் திக்காக வரும். அதான் இந்த ஸ்டேஜ்லேயே செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நான் அளவுக்கு வந்து எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இப்போவே வந்து நல்லா திக்காக இருக்குது. இது நல்லா கொதிக்க வந்து இன்னும் நல்லா திக்காகும். அதனால் இந்த ஸ்டேஜ்லேயே வந்து செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் கரைக்கும் போதே வந்து ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அப்போ தான் வந்து குழம்பு நல்லா வந்து திக்காக கொடுக்கும். மீன் குழம்பு பண்ணுறதுக்கு சட்டியில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து கொஞ்சம் லேசாக காஞ்சதுக்கப்புறம் அதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் இதை சேர்த்துக்கலாம். வடகம் இருந்துச்சுன்னா நீங்கள் வடகம் சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க இஞ்சியும் பூண்டு வந்து சேர்த்துட்டு இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மீன் குழம்புக்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா கலர்லாம் ரொம்ப சேஞ்ச் ஆகணும், வெங்காயம்லாம் வந்து நிறம் மாறணும் அப்படின்லாம் கிடையாது. வெங்காயம் நம்மளுக்கே தெரியும் நல்லா கொஞ்சம் சாஃப்டானதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த புளி தண்ணியை வந்து நம்ம ஊற்றி அப்படியே நம்ம மூடி போட்டு கொதிக்க வைக்க வேண்டியதான். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை சேர்த்துட்டு இந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா வேகிறதுக்காக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு
இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த குழம்பு வந்து நம்ம இதில் ஊற்றிக்கலாம். புளி தக்காளி மிக்சிங் வந்து இது சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வந்து கிண்டி விட்டுட்டு அதில் ஒரு 2 பச்சை மிளகா வந்து சேர்த்துட்டு அப்படியே மூடி போட்டு நல்லா வேக வச்சிடலாம். பச்சை மிளகா இது ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் மீன் குழம்புக்கு. மறக்காமல் இந்த பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க, ஏன்னா இது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும். மூடி போட்டு இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் தாராளமாக ஆகும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா அந்த மாதிரி கொதிக்க வச்சுருங்க. குழம்பு மூடி போட்டு ஒரு கிட்டத்தட்ட 7 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கு கட்டியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து மீனும் மாங்காவும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் பார்த்தீங்கன்னா நல்லா ஓரமாக திரிஞ்சு நல்லா வந்திருக்கு அப்படின்னா நம்மளோட குழம்பு வந்து திட்ட ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ இது நல்லா கொதிச்சுட்ருக்க இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், பூண்டு ஒரு 5 பல்லு, இது எல்லாத்தையும் நல்லா இடித்து இப்போ நம்ம இந்த குழம்புல வந்து சேர்த்துக்கலாம். இது ரொம்ப வாசனைக்கு நல்லாயிருக்கும் மீன் குழம்புக்கு. மறக்காமல் இந்த ஸ்டேஜில் வந்து சேர்த்துக்கோங்க. இந்த மிளகு சீரகம் பூண்டு வந்து போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம மீனும் மாங்காவும் சேர்த்துக்கலாம். சைமல்டேனியஸாக நான் அங்கே வந்துட்டு தோசைக்கல்ல தவா வச்சுட்டேன். நம்ம மீன் பொரிக்கிறதுக்கும் தயாராகிடுச்சு. இப்போ நம்ம மாங்காய் போட்டுட்டு நம்ம மீன் பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். 2 நிமிஷம் மட்டும் மூடி வச்சுருந்தேன். இப்போ நம்ம மீன் போட்டதுக்கப்புறம் கூடவே வந்து மாங்காய் போட்டுக்கலாம். நான் வந்து தலைப்பகுதியும் போட்டிருக்கேன். ஒரு சில பேருக்கு தலைப்பகுதி பிடிக்காது. உங்களுக்கு தலைப்பகுதி வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அதை போட வேண்டாம். இப்போ கூடவே வந்து மாங்காய் சேர்த்ததுக்கப்புறம் மறுபடியும் இது மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ அது மேலே வந்து நல்லா வந்து கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறம் மூடிடலாம். மீனும் மாங்காவும் போட்டு ரொம்ப கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 3-4 நிமிஷம் இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ அது நல்லா கொதிக்கிறதுக்குள்ள நம்ம மீன் பொரிச்சிட்டு வந்துடலாம். அதுக்குள்ளே நல்லா வந்து மீன் வறுவல் நல்லா ஊறி இருக்கும். மீன் வறுவலுக்கு தோசை வந்து மீடியம் ஹீட்லேயே இருக்கணும். அப்போ தான் வந்து எல்லா சைடும் நல்லா கிறிஸ்பியாக வேகும். இப்போ அதில் தேவையான அளவுக்கு வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு அது மேலே வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது நீங்கள் வந்து போட்ட மசாலாவுக்கு டீப் ஃப்ரை பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். டீப் ஃப்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் கூட பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து மீனை வந்து வச்சுக்கலாம். இந்த கட்லா மீன் பார்த்தீங்கன்னா அந்த மீன் குழம்புக்கும் மீன் வறுவலுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கட்லா மீன் மட்டும் கிடையாது, பாறை மீன் கூட நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் செஞ்சுருக்க இதே சேம் ஸ்டைலில் வந்துட்டு மீன் குழம்பு நீங்கள் பாறை மீனில் ட்ரை பண்ணிங்கன்னா அட்டகாசமான டேஸ்ட் இருக்கும். 3-4 நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம். நல்லா திக்காக ஊறுகாய் மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். காலையில் கஞ்சி சாப்பிட்றவங்க, பழைய சாதம் சாப்பிட்றவங்களாம் இந்த மீன் குழம்போடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இந்த மீன் போகிறதுக்குள்ளாரே ஒரு 3-4 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மீன் குழம்ப ஸ்டாப் பண்ணிவிட்டு அது அப்படியே ஊறட்டும். நான் கேஸை ஆஃப் பண்ணிட்டேன். மீன் குழம்பு வந்து அப்படியே தலைச்சி இருக்குது. இது அப்படியே இருக்கட்டும். மீன் குழம்பு வச்சு நீங்கள் சாப்பிட்ணும் அப்படின்னா ஏர்லி மார்னிங்கே செஞ்சுட்டு மதியம் நீங்கள் சாப்பிடும்போது அது ஊற வந்து டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். மீன் பொரிக்கிறது மட்டும் சூடாக வந்துட்டு நீங்கள் டைமுக்கு பொரிச்சுக்கோங்க. ஆனால் மீன் குழம்பு வந்து காலையிலே வச்சுட்டு மதியம் சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதை விட பெஸ்ட்டு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் வந்து இன்னும் வந்து டேஸ்ட் எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். வீடியோ கொஞ்சம் லென்த்து தான், பட் ஆனால் நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்களும் இந்த மாதிரி மீன் வறுவல் மீன் குழம்பு செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் வீக்லி இந்த மீன் குழம்பு தான் இருக்கும். நீங்களும் அடிக்ட் ஆகிடுவீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு எனக்கு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இதை போல் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஒரு வித்தியாசமான ரெசிபியில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். தேங்க்யூ.